அனைவருக்கும் வணக்கம். டிஎன்ஐசிடிஎஸ் அப்ளிகேஷனில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி டிஎன்ஐசிடிஎஸ் அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைகளுக்கும் எடை மற்றும் உயரம் நம்ம பதிவு பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயனாளர் இணைப்பு மூலிமா, அதாவது பிக்மி மூலிமா பிஹெச்சியில் பதிவு பண்ண குழந்தைங்க நம்மளுக்கு டிஎன்ஐசிஎஸ் மூலிமா உள்ளே வரும். ஸோ அதில் என்ன பண்ணால் மேப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். சரிங்களா? ஸோ இந்த 2 ஒர்க்கு தான் இவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ 3வதாக பார்த்திங்கன்னா HBYC அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஆப்ஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு HBYC அப்படின்ற ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு ஃபுல்லாக விரிவாக்கம் பார்த்திங்கன்னா ஹோம் பேஸ்டு யங் சில்ட்ரன் கேர் அப்படிங்கிறத அதனோட விரிவாக்கம். தமிழில் பார்த்திங்கன்னா இல்லங்களிலேயே பச்சிளம் குழந்தைகளுக்கான பராமரிப்பு சேவை அப்படிங்கிறத நம்ம தமிழில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது எப்படி என்ட்ரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ உங்கள் டிஎன்ஐசிடிஎஸ் அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆல்ரெடி உங்களுடைய ஃபோன் நம்பரோ இல்லை 11 டிஜிட் கோடோ போட்டுட்டு பாஸ்வேர்டு நார்மலாக 1 2 3 4 போட்டு எல்லாமே ஓப்பன் பண்ணி என்ட்ரி பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் பாருங்கள், எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது தான். சரிங்களா? பயனாளர் இணைப்பு மூலிமா நம்ம பிஹெச்சியில் பதிவு பண்ணுற குழந்தையை நம்ம மேப்பிங் நம்ம பண்ணிக்குவோம். அதுக்கடுத்தது கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் இருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா 0 மாதம் முதல் 6 வயது உள்ள குழந்தைகள், 6 மாதம் முதல் 1 வயது உள்ள குழந்தைகள், 1 வயதுலேருந்து 2 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க, அதுக்கடுத்தது 2 to 3 வயது உள்ள குழந்தைகள், 3லேருந்து 6 வயது உள்ள குழந்தைகள், மெடிக்கல் இன்டர்வென்ஷன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக உள்ளே போயிட்டு அந்தந்த குழந்தைகளுக்கு ஹைட்டு வெயிட்டு இது எல்லாமே நம்ம போட்டுருந்தோம். சரிங்களா? இப்போது அந்த HBYP ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைகளுக்குமே இருக்கும். 0 மாதத்துலேருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே HBYP ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நாம் பதிவு பண்ணுறது பார்த்திங்கன்னா பச்சிளம் குழந்தைகள் அப்படிங்காட்டி பிறந்தது முதல் 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும்தான் நாம் அந்த HBYP ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? HBYC அப்படின்ற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மீதி இருக்கிற குழந்தைங்களுக்கு இருந்தாலும் அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகாமல் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வேணால் 3 to 6 ஓப்பன் பண்ணுற பாருங்கள். இப்போது 3 to 6 ஓப்பன் பண்ணோம்னா அந்த குழந்தைகளுக்கு என்ன ஹைட் வெயிட் போட்டிருக்கோ இது எல்லாமே நம்ம ஆஸ் யூஷுவல் பார்க்குறதே தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஹைட் வெயிட் போட்டிருக்கோ ப்ளஸ் அந்த குழந்தையோட பேர், வயசு இது எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ இது இதுலேயுமே நார்மலாக பார்க்குறது தான். இப்போ நாம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தையுடைய நேமை டச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது நாம் மேனுவலாக டைப் பண்ணியிருந்தோம் அப்படின்னம்னா குழந்தையோட பேர் கொடுத்து டைப் பண்ணியிருப்போம். இதே மேப்பிங் மூலியமாக எடுத்திருந்தோம்னா அந்த பிக்மி நம்பர் தான் இருக்கும். சரிங்களா? இப்போது நம்ம அந்த நேம் அப்படின்ற இதில் நம்ம கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம லாஸ்ட் மந்த்து ஒவ்வொரு மாதமும் அந்த குழந்தை நம்ம டிஎன்ஐசியில் ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் எந்தெந்த மாதம் என்னென்ன ஹைட் வெயிட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம க்ரோத் சார்ட் மூலியமாகவும் பார்த்துக்கலாம். காலவரிசையில் போயிட்டு நம்ம அந்த டிட்டோ இதில் 1 by 1 நம்ம செக் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ லாஸ்ட் மந்த் என்ன ஹைட் வெயிட் போட்டோம், அதுக்கப்புறம் என்ன ஹைட் வெயிட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இல்லை ஒரே மாதத்தில் நீங்கள் எத்தனை டைம் ஹைட் வெயிட் போட்டிங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்த்துக்க முடியும். சரிங்களா? அதுக்கடுத்தது பயனாளரின் விவரங்களில் போயிட்டு நீங்கள் அந்த பேரில் ஏதாச்சும் எடிட் பண்ணி மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் எல்லாம் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது ரிலேட்டட் எல்லாமே நம்ம பழைய வீடியோலேயே பார்த்துருப்போம். சரிங்களா? இப்போது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா HBYPன்ற ஆப்ஷன். ஸோ இதில் கீழே இருக்கும், கொஞ்சம் அப்படியே மேலே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே பாருங்கள், ஏரோ போட்டு காட்டுற பாருங்கள், HBYC அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிக்கிற குழந்தையோட வயசை நீங்கள் மெயினாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள் 4 வயசு 7 மாதம். சரிங்களா? நாம் சொன்னது என்ன சொல்லியிருக்கோங்க, 2 வயசு வரைக்கும் மட்டும்தான் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். அதுக்கு மேலே இருந்தால் என்ட்ரி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போது நம்ம இதில் போயிட்டு செக் பண்ணிக்கலாங்க. HBYP ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இப்போது பிறந்தது முதல் 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தான் நம்ம இது என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்கிற குழந்தைகளுக்கு என்ட்ரி பண்ண முடியாது. சரிங்களா? அதுவே பிறந்தது முதல் 2 வயது வரைக்கும் அப்படின்னாலும் ஒவ்வொரு 3 months ஒன்ஸ் தான் நம்ம அவங்கள பார்வையிடல் பண்ணி நம்ம இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதாவது பிறந்து 90 நாட்களுக்கு மேலாச்சுன்னா ஃபஸ்ட்டு விசிட்டும், 2வது விசிட் பார்த்திங்கன்னா 180 நாட்களுக்கு மேலே போச்சுன்னா 2வது விசிட்டும், 3வது விசிட் 270 நாட்களுக்கு மேலே போச்சுன்னா 3வது விசிட்டும், 4வது விசிட் 360 நாட்களுக்கு மேலே போனால் 4வது விசிட்டும், 5வது விசிட் 450 நாட்களுக்கு மேல் போச்சுன்னா 5வது விசிட்டும் பார்ப்போம். சரிங்களா? அப்போது பிறந்தது முதல் ஒரு குழந்தைய நம்ம 5 டைம் தான் விசிட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 months ஒன்ஸ் கேப்பில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ 3 monthsன்னு போகும்போது பார்த்திங்கன்னா 90 days.
சரிங்களா. அதே வந்து 6 மந்த்துன்னு போகும்போது 180 டேஸ் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு 3 மந்த்து 3 மாதம் 6 மாதம் 9 மாதம் 12 மாதம் 15 மாதம் சரிங்களா. ஸோ இது வந்து நான் மந்த்து கணக்கில் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த நாள் கணக்கில் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து எனேபிள் ஆகவே இல்லை சரிங்களா. நீங்கள் வந்து எங்கே கிளிக் பண்ணிங்கனாலும் இது வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஏன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கிறது 4 வயசு 7 மாதம் குழந்தை, அதனால் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகாது. அதுக்கு இப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 0 to 6 மந்த்தில் குழந்தைங்க இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா. 0 to 6 மந்த்தில் நம்மளுக்கு குழந்தைங்க எதுவும் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6 month to 1 year சரிங்களா. ஸோ 6 month to 1 year வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிற கவுண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் 4 குழந்தைங்க இருக்காங்க. நீங்கள் என்ன ஏஜ் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து நாம் மேலேயே வந்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைக்கு எத்தனை மாதம் ஆச்சு அப்படின்றதையும் நம்ம வந்து நோட் பண்ணணும் சரிங்களா. பாருங்கள் இது 8 மாத குழந்தை, இது வந்து 10 மாத குழந்தை சரிங்களா. கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் வந்து 7 month பேபி சரிங்களா. ஸோ 6 மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தை. அப்போ 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தை அப்படின்னா நம்மளுக்கு வந்து எத்தனாவது விசிட் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கணும் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 7 month பேபி ஓப்பன் பண்ணிக்கலாம் சரிங்களா. 7 monthனா 6 month முடிஞ்சு, அப்போ வந்து 180 days முடிஞ்சு நம்மளுக்கு வீடுகள் பார்வை வந்திருக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து இதில் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா HBYB ஆப்ஷன். இப்போ பாருங்கள் 180 days முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா அந்த 2வது வருகை மட்டும் நம்மளுக்கு என்ன HBYC பார்வையிடல்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதைத்தான் நம்ம வந்து என்ட்ரி பண்ண போகிறோம். நீங்கள் மீதி எதை டச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது. ஆனால் அந்த க்ரீன் கலர் டச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு எனேபிள் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ அந்த டேஸ் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் 180 daysனால் அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி க்ரீன் கலரில் வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்வையிடல் போயிட்டு வீட்டில் போய் நீங்கள் அந்த குழந்தைகளுடைய அம்மாவை பார்த்துட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே செக் பண்ணலாம். இப்போது பார்வையிடல் போயிட்டீங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொது விவரம், இதில் வந்து பாருங்கள் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பொறுமையாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா. குழந்தை நலமாய் உள்ளாரா? ஸோ அதுக்கு வந்து ஆம் இல்லை கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே இருக்குங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு கொஸ்டினும் தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு நாளில் 4 to 6 முறை தாய்ப்பால் கொடுக்கப்படுகிறதா? தற்போது தாய்ப்பாலுடன் கூடுதல் உணவு கொடுக்கப்படுகிறதா? ஆம் சரிங்களா. ஒரு நாளைக்கு 3 தேக்கரண்டி உணவு ஒரு நாளைக்கு 3 வேளை தரப்படுகிறதா? இப்போ ஒரு கரண்டி வந்து 15 mlன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக அது கேட்டுட்டு ஆன்சர் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்தது வயதிற்கேற்ற தடுப்பூசி வழங்கப்பட்டதா? தடுப்பூசி அட்டையை பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு இங்கே இல்லைன்னு கொடுத்துட்றேன். அது போட்டிருந்தாங்க அப்படின்னாங்கன்னா நம்ம அது வந்து கரெக்டாக நம்ம இது பண்ணிக்கலாம் சரிங்களா. இதில் வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து தெளிவாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணிங்க. ஒன்ஸ் தான் நீங்கள் வந்து அப்டேட் பண்ண முடியும், திரும்ப வந்து இது எடிட் பண்ண முடியாது சரிங்களா. இப்போது அடுத்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது பாருங்கள் மூளையின் வளர்ச்சி விவரம். குழந்தையின் தலை நின்று விட்டதா? ஆம். குழந்தை குப்புற விழுந்து தலை தூக்க முடிகிறதா? சத்தம் செய்யும்போது ஒளியை நோக்கி தலையை திருப்புகிறதா? குழந்தையால் ஒரு பொருளை எட்டி பிடிக்க முடிகிறதா? சரிங்களா. ஸோ மூளையின் வளர்ச்சி அது இயல்பு நிலை தான் இருக்கும். நீங்கள் ஆன்சர் பண்ணுற கொஸ்டின்ஸ் பொறுத்து அந்த இது ஆன்சர் வந்திருக்குங்க. ஸோ அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்தது மருத்துவ விவரங்கள் சரிங்களா. கடந்த 3 மாதங்களில் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதா? ஸோ இருந்துச்சுன்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னு கொடுத்துருங்க. அதுக்கடுத்தது ORS கரைசல் குறித்து செயல் விளக்கம் தரப்பட்டதா? ஸோ நீங்கள் வந்து அந்த ORS பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்தது ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ஸு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிறந்தது முதல் 6 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயன் ஃபோலிக் ஆசிட்டுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. ஸோ இது வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா. 6 மாதத்துக்கு மேலே இருந்து தான் நம்மளுக்கு என்ன அயன் ஃபோலிக் சிரப் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து சப்போஸ் 0 to 6 மந்த்தில் ஒரு குழந்தை நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடுகள் பார்வை HBYC என்ட்ரி பண்ணுறீங்கன்னா அதுக்கு இந்த இடத்துல வந்து இல்லைன்னு கொடுக்கணும். இப்போ நாம் ஓப்பன் பண்ணிக்கிற 7 மந்த்துக்கு மேலே ஸோ 7 மந்த்லேருந்து அயன் சிரப் வந்து கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதம் ஹைட் வெயிட் போட்டிருந்தீங்கன்னா அதில் என்ன ஹைட் வெயிட் போட்டிருக்கீங்க, அதனோட ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாமே வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு
அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆலோசனை பார் விழிப்புணர்வு. சரிங்களா, முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுப்பதற்கு ஆலோசனை வழங்கப்பட்டதா. ஸோ நீங்கள் அது கொடுத்துருந்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. அடுத்தது நிமோனியா பற்றிய விழிப்புணர்வு வழங்கப்பட்டதா, வயிற்றுப்போக்கு பற்றிய விழிப்புணர்வு வழங்கப்பட்டதா, தடுப்பூசி தொடர்பான விழிப்புணர்வு வழங்கப்பட்டதா, இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது நோய்க்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாராம். ஓகேங்களா, ஸோ அது இருந்தால் ஆமுன்னு கொடுங்க, இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா, ஸோ இங்கே வந்து நான் இல்லைன்னு கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது எஸ்என்சியூவில் உங்கள் குழந்தை அனுமதிக்கப்பட்டதா. உங்களுக்கு அந்த கேம்ப் மூலயமா வந்து எல்லாமே வந்து நம்ம இது பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, டாக்டர் ரெஃபர் பண்ணி நம்ம போய் அட்மிட் ஆயிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அட்மிட் ஆயிருந்தாங்க அப்படின்னாங்கன்னா கொடுங்க. கொடுத்துட்டு எந்த டேட்டில் அட்மிட் ஆனாங்க, எந்த டேட்டில் டிஸ்சார்ஜ் ஆனாங்க. சரிங்களா, எஸ்என்சியூவில் குழந்தை அனுமதிக்கப்பட்ட தேதி, எஸ்என்சியூவிலிருந்து குழந்தை வெளியேற்றப்பட்ட தேதி. ஸோ இந்த 2 டேட் வந்து நம்ம கொடுக்கணும். அப்படி இல்லை, எனக்கு இந்த குழந்தை வந்து இந்த ரெஃபர் எதுவும் பண்ணல அப்படின்னா ஸோ இந்த 2 ஆப்ஷனுக்கு வந்து நீங்கள் இல்லைன்னே கொடுத்துடலாம். சரிங்களா, ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே வந்து கரெக்டாக ஆன்சர் வந்து படித்து பார்த்துட்டு கொஸ்டின் நல்லா படித்து பாருங்கள். பார்த்துட்டு அவங்க வீட்டில் அவங்க அம்மாக்கிட்ட கேட்டுட்டு ஸோ இடைப்பட்ட காலத்தில் அந்த 6 மாதத்துக்குள்ளே வந்து மருத்துவமனையில் அந்த குழந்தைக்கு வந்து ஏதாச்சும் உபாதை ஏற்பட்டு அட்மிட் ஆயிருந்தாங்கன்னா அதுக்கு கொடுத்துக்கலாம், இல்லைன்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி எஸ்என்சியூவில் வந்து அட்மிட் ஆயிருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் அதுக்காக கொடுக்கணும், இல்லைன்னு தான் கொடுக்கணும். சரிங்களா, ஸோ அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக சமர்ப்பிக்கவும் கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள், குழந்தையின் HYBC 2ஆம் வருகை சேமிக்கப்பட்டது. சரிங்களா, ஏன்னா 7 மாதம் ஆச்சுங்களா, அப்போ வந்து என்னென்னா நம்மளுக்கு 2வது வருகை தான். ஸோ அது வந்து சேமிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. சரின்னு கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஏரோ போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த 2வது வருகை எந்த டேட்டில் பதிவு பண்ணீங்க அப்படிங்கிற டேட் வந்துடும். இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்தது இந்த குழந்தைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து 3வது வருகை 270 நாட்களில் தான் வரும். சரிங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்துக்கலாம். இப்போது நீங்கள் என்ன பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் திரும்ப வந்து போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மற்றபடி எடிட்டெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி தான் அடுத்த குழந்தைங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உள்ளே போயிட்டு HBYB ஆப்ஷன் மூலயமா போயிட்டு நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். சரிங்களா, தேங்க்யூ.